பாஜகவில் இருந்து விலகி புதிய அரசியல் இயக்கம் தொடங்கினார் அண்ணாமலை. இயக்கம் தொடங்கி அழைப்பு விடுத்த 10 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் சேர்ந்தனர். இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். அடுத்து வரும் பொது தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவிப்பு. நிரந்தர தலைவர், நிரந்தர எம்எல்ஏ, எம்பி என்ற பாரம்பரியத்தை உடைப்பேன் என்றும் சூளுரை. கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமையுடன் கருத்து வேறுபாடு இருந்ததாக அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. கடந்த டிசம்பர் மாதமே பாஜகவில் இருந்து விலகுவதாக கூறியிருந்ததாகவும் விளக்கம். இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன். இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன். அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தன் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. திமுக, அதிமுக, தாவேகவை போலவே பாஜகவையும் பார்ப்பேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மற்ற கட்சிகளைப் போலவே எங்கள் கொள்கைகளை முன்வைப்போம், மக்கள் தரம் பார்த்து தேர்வு செய்வார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. கட்சி அவங்க கொள்கையை அவங்க முன்னிறுத்த போறாங்க. நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை, நம்ம கட்சியினுடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்த போறோம். முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற தாவேக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து ஆலோசனை. மகளிருக்கு மாதம் 2500, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். வெற்றி தமிழகம் என்ற பெயரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய துறைகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. டாஸ்மாக் நிர்வாகம் மறுசீரமைப்பு, மேகதாது, பயிர்க்கடன், தொழில் முதலீடு குறித்து முக்கிய முடிவு எடுப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினர். தவறு செய்யும் அமைச்சர்கள் மீது உடனுக்குடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளார். அமைச்சர்களின் கீழ் பணியாற்றுபவர்கள் தவறு செய்யாதவாறு கண்காணிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் முதல் கூட்டத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுமா என்பதை ஆளுநர் உரையின் போது பாருங்கள் என சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். அதிமுக விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.
அந்த தேசிய கீதம் புரோட்டோகால்லாம் இப்படி யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமா, இல்லை ஆளுநர் பேர் தான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குமா? சட்டமன்ற பேரவை ஆளுநர் உரை நிகழ்கிற போது என்ன நடக்கிறது என்பதை நீங்களே பார்க்க போகிறீர்கள். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் வெயில் நேற்று சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, விருதுநகர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். உயிரிழப்புகளை தவிர்ப்பதே முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமன முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் அளித்த கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மறு ஆய்வு மனுக்கள் விசாரணையில் உள்ளபோதே வழக்கு பதிவு செய்ததற்கு KN நேரு தரப்பு எதிர்ப்பு. சீராய்வு மனுக்கள் வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அதுவரை KN நேரு மீது மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகளை திருடிய வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கோபிநாத்திற்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கி எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு. நடிகர் ரஜினிகாந்த் அவரது இயக்கத்தில் இணைய தனக்கு விடுத்த அழைப்பை மறுத்து பாஜகவில் இணைந்ததாக அண்ணாமலை கூறியுள்ளார். IPS பதவியை ராஜினாமா செய்த பின் ரஜினியின் அரசியல் பாதை எப்படி இருக்க வேண்டும் என இருவரும் பலமுறை விவாதித்ததாகவும் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும்பொழுது வைத்த பொழுது அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் தமிழ்நாட்டின் நலன் மற்றும் சமூக மாற்றத்திற்காக மக்கள் மேடை என்கிற புதிய இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக லதா ரஜினிகாந்த் அறிவிப்பு. தமிழகத்திற்கு நன்மை செய்ய விரும்புவோர் தங்களோடு கைகோர்க்குமாறும் தன்னார்வலர்களும் லதா ரஜினிகாந்த் அழைப்பு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாடாளுமன்றத்தில் தமிழக உரிமைகளை பாதுகாக்க குரல் கொடுப்பேன் என பிரவீன் சக்கரவர்த்தி உறுதியளித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் பெருந்தன்மை மற்றும் கருணையால் தமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி ஆட்சி இங்கு தமிழ்நாட்டில் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் எடுத்து சொல்லவும் கோரிக்கைகளையும் எடுத்து சொல்லவும் நான் பாடுபடுவேன்.
தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சென்னையில் நடைபெற்ற பாமக கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பாமக நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தொலைபேசியில் ஆதரவு. விசிக தரப்பிலும் தொலைபேசியில் பேசி ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அன்புமணி கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது வருத்தம் அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. இந்தியா கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதால் ஆலோசனை கூட்டத்தில் விசிக பங்கேற்கும் என்றும் உறுதி. அதிமுக முன்னாள் அமைச்சர்களான உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்பி சம்பத் உள்ளிட்டோர் இன்று தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். முன்னாள் எம்எல்ஏக்கள் சிலரும் தாவேகா பொதுச் செயலாளரை சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவால் ஒரு மேயர் பதவியை கூட கைப்பற்ற முடியாது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சூளுரை. சென்னையில் திமுக வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என்றும் ஆவேசம். அடுத்த 3 மாதங்களில் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைக்கும் என்று அமைச்சர் என் ஆனந்த் விமர்சனம். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு முதல்வர் அதிக வாய்ப்பு வழங்குவார் என்றும் பேச்சு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் வரும் 11ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். 2வது முறையாக டெல்லி செல்லும் போது காங்கிரஸ் தலைவர்களை சிஎம் விஜய் சந்திக்க வாய்ப்பு. பள்ளிகள், கோவில்களுக்கு அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் பிறப்பித்த உத்தரவு. ஒவ்வொரு கடைகளாக மூடப்பட்டு வந்த நிலையில் 717 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டிலை திரும்ப கொடுக்கும் போது 10 ரூபாய் தர வேண்டும் என மது விலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் உத்தரவிட்டுள்ளார். நடைமுறையை பின்பற்ற தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற நடைமுறைக்கு எதிர்ப்பு. மத்திய அரசின் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தவறை சுட்டிக்காட்டினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். இப்போது கேள்வி கேட்பதைப் போல எங்கெங்கே நடைபெறுகிறது, யார் செய்கிறார் என்பதை நீங்கள் எங்கள் கவனத்தில் கொண்டு வந்தால் உங்கள் மூலமாக அதற்கான நடவடிக்கை துறை எடுக்கும். நீங்கள் கேள்வி மட்டும் கேட்டு போயிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் இந்த கேள்வி கேட்கறத விட்டுட்டு எங்கே தவறு நடைபெறுகிறதோ அந்த தவறை நீங்கள் சுட்டிக்காட்டினால், அதுவும் உங்களை போன்ற மீடியாக்கள் சுட்டிக்காட்டினால் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அது அமையும். இயற்கை வளங்களை கண்மூடித்தனமாக அழித்து வளர்ச்சி காண்பது சரியானதல்ல. இயற்கையை பாதுகாத்து வளமானதாக மாற்ற வேண்டும் என இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸுக்குள் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் இணைந்து தீவிர விசாரணை. பெட்ரோலுக்கு மாற்றாக 85% எத்தனால் கலந்த எரிபொருளை அறிமுகம் செய்தது மத்திய அரசு. டெல்லியின் பூசா சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் பங்கில் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் விலை லிட்டருக்கு 20 ரூபாய் என்று நிர்ணயம்.
இந்தியாவின் சர்வதேச எல்லைப் பகுதிகளை பாதுகாக்க விரைவில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஸ்மார்ட் பார்டர் திட்டம். திரிபுராவில் உள்ள லங்காமுரா எல்லை பாதுகாப்பு படை முகாமிற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த பின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. நார்வே சர்வதேச செஸ் தொடரில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். 4 கிளாசிக்கல் போட்டிகளில் தொடர்ந்து அபார வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு வாழ்த்துக்கள் குவிகிறது. அயர்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய T20 அணி இன்று அறிவிக்கப்படுகிறது. சூரியகுமார் யாதவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கி ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். தென்கொரிய உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சீட்டு பற்றாக்குறையால் மக்கள் வாக்களிக்க முடியாததை கண்டித்து மாபெரும் போராட்டம். நள்ளிரவில் வீதியில் இறங்கிய மக்கள் தேர்தலை மறுபடியும் நடத்த கோரி முழக்கம்.